மேலானவைகளை நாடுவோம் நம் வாழ்வில், அதுவே இறைவனுடைய விருப்பம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெருமகிழ்வோடும் நன்றி உணர்வோடும் நாம் நம்முடைய பாதுகாவலர் புனித இன்னாசியாருடைய பெருவிழாவை ஒவ்வொரு நவநாட்களாக நம்முடைய உள்ளத்தின் உணர்வோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அருமையான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் கைத்தட்டுங்களே. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆலயத்திற்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் மிகுந்த ஒரு சீரியஸாக இருக்க ஆரம்பிச்சிருவோம். எப்போது பார்த்தாலும் ஆலயத்திற்குள் வந்துவிட்டால் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போல, அல்லது ஆலயத்திற்குள் வந்துவிட்டால் ஏதோ இன்னைக்கு வந்து விட்டோமே என்கிற நிலையில் அல்ல, மாறாக கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நமக்காக இருக்கிறார், கடவுள் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு தான் நம்முடைய நவநாட்கள் எல்லாம் அமைய வேண்டும் என்பதைத்தான் இந்த திருவிழா கொண்டாட்டங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறை சிந்தனையில் எத்தனையோ அருள் பணியாளர்களுடைய மறையுரைகளை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இவை அத்துணையும் எதற்காக சொல்லப்படுகின்றன, இவை அத்துணையும் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்றன என்று சொன்னால், ஏதோ ஒன்றை கடவுள் புனித இன்னாசியாரினுடைய பரிந்து பேசுதலின் வழியாய் இந்த ஆண்டும் நமக்கு கொடுக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக என்பதை முதலில் உள்ளத்தில் நாம் பதித்து கொள்ள வேண்டும். இன்னாசியாருக்கு இது எத்தனாவது திருவிழா? என்ன எல்லாம் பேந்தன் முழிக்கிறீங்க? எத்தனாவது ஆண்டு? சரி, கடைசியில் நோட்டீஸை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். பிரியமானவர்களை பாருங்கள், நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழாவினுடைய மகிமையை நாம் போற்றுகிறோம். நாம் திருவிழா கொண்டாட வேண்டும் என்று உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு நாம் நவநாட்களை எடுக்கிறோம். ஆனால் ஏன் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது, ஏன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவை நாம் முன்னெடுக்கிறோம் என்று சொன்னால், அதற்கான ஒரே ஒரு பதில் என்னவென்றால், இந்த ஆண்டும் கடவுள் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்ல விரும்புகிறார், அவ்வளவுதான். வண்ண விளக்குகளாலும் அலங்கார தோரணைகளாலும் ஜோடனைகளாலும் புனித இன்னாசியாருக்கு மாலை அனுபவித்து மெழுகுதிரி ஏற்றி நாம் கும்பிடுகின்றோமே, கொண்டாடுகிறோமே, இவை அத்துணையும் எதற்காக என்று சொன்னால், ஏதோ ஒரு கருத்தை அல்லது ஏதோ ஒரு படிப்பினையை அல்லது ஏதோ ஒரு வாழ்க்கை சிந்தனையை கடவுள் இந்த ஆண்டு என் குடும்பத்திற்கு கொடுக்க ஆசைப்படுகிறார் என்பதுதான் உண்மை. அத்தகையதொரு சிந்தனையோடு தான் இந்த நவநாளை நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவேதான் இன்றைய நாளில் தந்தை அவர்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார், மேலானவைகளை நாடுகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். எரேமியா புத்தகத்தில் 29வது அதிகாரத்தில் சொல்லப்படுவது என்ன? கடவுள் நமக்கென ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தின்படியாக நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் நமக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி கொள்வதால் தான் என்ன நடக்கிறது? சோகங்களும் கவலைகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றங்களாக அமைகிறது என்று சொன்னால், நாம் விரும்பி தேடுகிற திட்டங்களை விட கடவுள் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நோக்கி பயணிப்பதுதான் புனித இன்னாசியாருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமாக இருக்கிறது. எனவேதான் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், கடவுளின் திட்டம் எப்படிப்பட்டது? கேடு விளைவிப்பதற்கான திட்டம் அல்ல, அது நல்வாழ்வின் திட்டம் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த நல்வாழ்வினுடைய திட்டத்தை கடவுள் கொடுக்கிறார் என்றால், இது மேன்மையான மேலான ஒரு செயல் என்பதை தான் முதல் வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும், கடவுள் மானிடரை எப்படி படைக்கிறார்? தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26, 27 கடவுள் மானிடரை எப்படி படைக்கிறார்? தம் சாயலிலும் தம் உருவிலும் படைக்கிறார். கடவுள் தம் சாயலிலும் தம் உயிரும் படைக்கிறார் என்று சொன்னால், அந்த கடவுளுடைய மேன்மை மிகுந்த அந்த மேலான ஆசீர்வாதத்தோடு தான் கடவுள் நம்மை படைத்தார். தொடக்க நூலிலே 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 இறைவார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம், கடவுள் இந்த மானிடரை படைத்த பின்பு, மண்ணால் மனிதனை உருவாக்கிய பின்பு அவருடைய மூச்சுகளால் என்ன செய்கிறார்? நாம் அனைவரும் மூச்சை பெறுவதற்கு அவர் அன்றைய நாளில் திருவுளம் செய்கிறார். ஆக மேலானவர்களாக, மேன்மை பொருந்தியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசையாக இருக்கிறது. எனவேதான் ஏசாயா புத்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 15, 16 பார்க்கிறோம், பெற்ற தாய் தன் மகவை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறவேன்.
அதே போல பாருங்கள், எனது உள்ளங்கைகளில் உனது பெயரை நான் பொறித்து வைத்திருக்கிறேன். இவ்வளவு அழகான கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மை கைவிடாத, காலம் முழுவதும் கரை சேர்க்கிற, ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்துகிற அந்த கடவுளை தான் நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அந்த கடவுள் என்ன செய்கிறார்? நம்மை மேலானவர்களாக ஒவ்வொரு நாளும் உயர்த்தி அழகு பார்க்கிறார். எனவேதான் ஏசாயா புத்தகம் 43 4வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள் என் மகனே மகளே. இப்படிப்பட்ட கடவுளை தான் நாம் பெற்றிருக்கிறோம். எல்லா காரியங்களிலும் மேலானவர்களாக நம்மை வைத்து பார்க்கிற கடவுளுக்கு முன்பாக நாம் மேலானவர்களா அல்லது மேலானவற்றைகளெல்லாம் நாடுகின்ற ஒரு மனிதனாக நான் வாழ்கிறனா, நம் வாழ்வு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்பதுதான் இன்றைய இறை சிந்தனையாக இருக்கிறது. அதைத்தான் நற்செய்தியில் பார்க்கிறோம். எதை உண்பது, எதை உடுத்துவது, எது நடக்கும், எது நடக்காது என்று அடுக்கடுக்காக கவலை கொள்ளுகிற பொழுது நாம் கடவுளுடைய அந்த மேலான ஆசீர்வாதத்தினுடைய மக்களாய் வாழ முடியாது என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாம் உணர அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, புனித இன்னாசியாரை பற்றி எல்லாருக்கும் நிறையா தெரியும். இன்னாசியார் எப்படி அடிபட்டாரு? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களே. குண்டடிப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற பொழுது புனித இன்னாசியார் ஒரு போர் வீரராக இருக்கிற பொழுது அவர் என்ன கேட்கிறார்? ஏதாவது படிப்பதற்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்படி அவர் கேட்கிற பொழுது கொடுக்கப்பட்டது தான் இந்த திருவிவிலியமும் புனிதர்களுடைய வரலாறு. அதுவரை அவருக்கு மேலானதெல்லாம் என்னவென்று சொன்னால் ஒரு திறன் மிகுந்த போர் வீரன் என்ற தன்மை, அவர் கையாளுகிற அந்த முழுமையான ஆயுதங்களுடைய பின்னணியில் அல்லது அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு மேலானது என்னவென்று சொன்னால் எல்லாரும் என்னை புகழ வேண்டும், எல்லாரும் என்னை பெருமையாக பேச வேண்டும், எல்லாரும் என்னை இவரை போல யாரும் இல்லையே என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தது தான் அவருடைய மேலான காரியமாக இருந்தது. ஆனால் எப்பொழுது கடவுளின் வார்த்தை அவருக்குள் வந்ததோ, எப்போது கடவுளுடைய அழைப்பை அவர் பெற்றாரோ, அன்றிலிருந்து அவருக்கு மேலானது என்னவாக இருந்தது? கடவுள் மட்டும்தான் மேலானவராக இருந்தார். கடவுளை தேடுவதுதான் மேலான எண்ணமாக இருந்தது என்று சொன்னார். அத்தகைய புனிதரை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, புனித இன்னாசியார் மேலானவற்றை தேடிய ஒரு புனிதர் என்று சொன்னால், அவரை நம்பி வாழுகின்ற பக்தர்களாக, அவருடைய அன்பின் பிள்ளைகளாக இருக்கிற நாமும் என்ன செய்ய வேண்டுமாம்? மேலானவைகளை நாடுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வுக்கான ஆசீரும் அருளும் இரக்கமும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியே கையை கீழே இறக்காம எல்லாம் வைங்க. இப்போ எல்லாம் இப்போ இல்லை, கையை கீழே போடுங்க. பிரைஸ் தி லார்ட். உஷாராயிட்டீங்க எல்லாம். முதல் தடவை பிரைஸ் தி லார்ட் சொல்லும் போது எல்லார் கையும் எங்கே இருந்துச்சு? இந்த தோள்பட்டையில் தான் இருந்துச்சு. எதுக்கு? சாஞ்சு தூங்குறதுக்கா? இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது நாம் நிறைவோடு இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 1:16 பார்க்கிறோம், அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவை பெற்றுக்கொண்டோம் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், அத்தகைய நிறைவை பெற வேண்டும் என்றால் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம் அல்லவா, மேலானவர்கள் அல்லவா, காட்டு புல்லுக்கு கூட கடவுள் என்ன செய்கிறார்? அணி செய்கிறார் என்று சொன்னால், அடுத்த வேளை எரிக்கப்படுகிற அந்த விறகுக்கு கூட அவர் அணி செய்கிறார் என்று சொன்னால், அவற்றை விட மேலானவர்கள் யார்? நீங்களும் நானும். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் ஏன் இன்றைய நாளில் மேலானவற்றை நாம் தேட வேண்டும் சொல்லுங்க? ஏற்கனவே நாம் எல்லாம் மேலானவர்கள் தான். மேலானவற்றை பெற்றுக்கொள்வதற்கு தான் கடவுள் அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஏன் இன்றைய சிந்தனை மேலானவைகளை தேடுவோம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், சற்று ஆழமாய் யோசித்து பார்க்க கடவுள் அழைக்கிறார். சீராக்கினுடைய ஞான நூலிலே 17ஆம் அதிகாரம் 6-7 இறை வார்த்தைகளில் இப்படி வாசிக்கிறோம். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார். கடவுள் பாருங்க, எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்மை தீமையை அறிவதற்கு, சீர்தூக்கி பார்ப்பதற்கு, அறிவு தெளிவோடு சிந்திப்பதற்கு, எது நமக்கு தேவை, எது உகந்தது என்பதை பெற்றுக்கொள்வதற்கு என்று எல்லாவற்றையும் மேலான தன்மையோடு அணுகுவதற்கு கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 ஆகிய 3 இறை வார்த்தைகளில் 19, 20 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை,
கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இந்த மேலான தன்மையில் இருந்த நாம் என்ன செஞ்சு விட்டோம்? கீழான தன்மையில் வந்துட்டோம், அவ்வளவுதான். புனித பவுலடியார் சொல்வது போல, கடவுள் கொடுத்த அருளை நாம் இழந்து விட்டோம், கடவுள் கொடுத்த மேன்மையை நாம் இழந்து விட்டோம், கடவுள் கொடுத்த அந்த பேரருளை நாம் என்ன செய்து விட்டோம்? இந்த உலக காரியங்களினால் எல்லாவற்றையுமாக கீழுலக சிந்தனையோடு நின்று விடுகின்ற காரணத்தினால் அந்த மேலான தன்மையிலிருந்து நாம் இறங்கி வந்ததால் மீண்டும் கடவுள் என்ன செய்கிறார்? கரம் பிடித்து நம் ஒவ்வொருவரையும் பிடித்து மேலே தூக்க விரும்புகிறார். அதுதான் இன்னாசியாரின் வாழ்க்கையில் நடந்தது. அதைத்தான் இன்று கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. எல்லாரும் என்ன பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுனா, ஏன் நீ தான் உட்கார்ந்து இருக்கிறியா? அப்படித்தான் இருக்கு நம்முடைய வாழ்க்கை. ஏன்? நமக்கு எல்லாம் தெரிகிறது. யார்? உறவினர்களாக, தெரிந்தவர்களாக, பழகியவர்களாக எல்லாம் நம்முடைய உறவினர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு என்ன இல்லை? அச்சமும் இல்லை, பயமும் இல்லை, வேதனையும் இல்லை, துன்பமும் இல்லை. ஆனால் எப்போது இதெல்லாம் வரும் என்று சொன்னால், நாம் ஒரு தவறு செய்கிற பொழுது நமக்கு வரும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இங்கே யாருமே பாவம் செய்யாதவங்க கையை தூக்குங்கன்னா எப்படி தூக்குவீங்க? எல்லாம் யாராவது பாவம் செய்யாமல் இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. நான் பாவியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஒருத்தருமே கை தூக்க முடியாது. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, புனித பவுலடியார் போல பாவிலும் பெரும் பாவி நான் என்கிற மனநிலை. இன்றைய நாட்கள், இந்த நவ நாட்களில் பிரியமானவர்களே, உங்களுக்கு முழுமையான அமைதி தேவை என்று சொன்னால், இந்த மேலான ஆசீர்வாதம் தேவை என்றால், முதலில் நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். அந்த பாவ சங்கீர்த்தனம் ஒன்றுதான் நம்மளுடைய மனதில் இருக்கிற அத்துணை அழுக்குகளை அகற்றி நாம் மேலே செல்ல, அந்த மேலானவற்றை நாடுவதற்கான ஒரு வழிமுறையாக கடவுள் கொடுக்கிறார் என்று சொன்னார். அந்த வழிமுறையை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம் வாழ தவறிவிட்டோம் என்பதுதான் உண்மை. இன்று வாசித்த இந்த தூய ஆவியினுடைய கனிகளுக்கு எதிரான செயல் இருக்கிறது அல்லவா? இந்த செயல்கள் எல்லாம் என்ன செய்யும் என்றால், நம்மை பின்னோக்கி இழுத்து கொண்டே இருக்கும். இந்த கதை, பழைய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பானைக்குள்ள நண்டெல்லாம் இருக்கும். நண்டு மேலே ஏறும்போது என்ன செய்யுமா? ஒரு நண்டு காலை பிடிச்சி இன்னொரு நண்டு படக்கு படக்குன்னு கீழே இழுத்து விடும். அதுவும் ஏறாது, அடுத்தவங்களை ஏற்றி விடாது. அதுபோல தான் பாவம் செய்யும். நாம் கடவுளிடத்தில் போக வேண்டும் என்றாலும் அந்த பாவம் பிடித்து பிடித்து என்ன செய்யும்? நம்மை கீழே இழுத்து விடும். ஆனால் புனித இன்னாசியாரை பாருங்கள், அந்த பாவ குற்ற குறைகள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் தாண்டி எனக்கு கடவுள் கொடுத்த அந்த மேலான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி முழுமையான ஒரு துறவு வாழ்வு வாழ்ந்து இந்த சாத்தம்பட்டி பங்கினுடைய பாதுகாவலராக இருக்கிறார் என்றால், பிரியமான என் சகோதர சகோதரிகளை, அவர் என்ன செய்தார்? இந்த மேலானவற்றை நாடுவதற்கு புனித இன்னாசியார் என்ன செய்தார் என்றால் 4 காரியங்களை செய்தார். முதல் காரியம், இறை வார்த்தையை அவர் தன் உள்ளத்திலே இருத்தினார். யார் பைபிள் கொண்டு வந்திருக்காக? தூக்குங்க. பார்த்தீங்களா? இங்கே ஒரு 200-300 பேர் இருப்பீங்க. அதில் கை தூக்குனா ஒரு 6-7 பேர் தான் பைபிள் கொடுத்துருவோம். மீதியெல்லாம் எங்கே இருக்குது? அது எங்கோ இருந்துட்டு போகுது சாமி, விடு சாமி. இப்படி தான் கீரனூரில் உதவி பங்கு சாமியாராக இருக்கும்போது வீடு மந்திரிக்க போகும்போது ஒரு நாள் மழை பெஞ்சிருச்சு. அப்போ நான் பைபிளை என்ன செஞ்சுட்டேன், பெட்டிக்குள்ளே வச்சுட்டு, சரி நம்ம மக்கள் தானே, எல்லாத்துலேயும் போய் பைபிள் இருக்கும், வாங்கி வாசகம் வாசி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். 1 2 3 4 5 6 போயிருச்சு. 8வது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு நான் சொன்னேன், ஐயா பைபிள் கொடுங்க அப்படின்னு. அவர் திருன்னு முழிச்சார், திருவிழாவுக்கான ஆடு மாதிரி. ஐயா பைபிள் கொடுங்க அப்படின்னு. அரைக்கு மாரி ஏதோ சாமியார் சொல்கிறாரு கேளு அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மா, என்ன ஃபாதர் பைபிள் கொடுங்கம்மா. அதுவா சாமி, அது எங்கேயோ வச்சேனே அப்படின்னு தேடுது அந்தம்மா. எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, பரணியில் தேடுறாங்க, வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்கங்க. இப்படி அடித்தோம்னா பறக்கிறது தூசி டம்முன்னு. இது பைபிளா இல்லை வேறு என்னவா அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு அது ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி சொல்லிட்டு நல்லா தொடச்சிட்டு இப்படி தாங்க திறந்தேன். அந்த அம்மா வேகமாக படக்குன்னு பைபிளை பிடுங்கிருச்சு. பைபிளை பிடுங்கி சொன்னிச்சு பாருங்க, சோஸ்தன சாமி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னுச்சு. நான் உடனே, ஏம்மா 6 மாதத்துக்கு முன்னாடி வச்ச 6000 இன்னைக்கு தான் கிடச்சிச்சு சாமி அப்படின்னு. பாருங்க, நம்ம பைபிள் எதுக்கு பயன்படுது? பணம் வைக்கிறதுக்கும், பேன் கார்டு வைக்கிறதுக்கும்,
ரேஷன் கார்டு வைக்கிறதுக்கும் விவசாய கடன் வைக்கிறதுக்கும் பயன்படுவதல்ல, மாறாக கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது அன்புக்குரியவர்களை. எனவேதான் எரேமியா அந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அது ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் வெட்டக்கூடிய கூரிய வாளினும் அது மேன்மையானது என்று பார்க்கிறோமே. அத்தகைய வார்த்தையை தான் நம்முடைய இன்னாசியார் தன்னுடைய கரத்தில் ஏந்தினார். எனவேதான் யோசுவா புத்தகத்தில் 1வது அதிகாரத்திலே 6 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம், இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, அதை இரவும் பகலும் சிந்திப்பாயாக, அதனால் நீ வாழ்வாய், உன் வாழ்வு வெற்றி காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அத்தகைய வார்த்தையின் வழியாகத்தான் நமது இன்னாசியார் என்று கொண்டாடப்படுகிறார். ஆக முதல் காரியம், நாம் மேலானவர்களாக மேலானவைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அது நம் குடும்பத்திலே பகிரப்பட வேண்டும். 2வது சிந்தனை, நமது இன்னாசியாரிடமிருந்த அந்த இறை நம்பிக்கை நம்மிடத்தில் வேண்டும். இந்த இறை நம்பிக்கை என்பது என்ன? ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 10ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையை பார்க்கிறோம், நீங்கள் உள்ளுர நம்பினால் மீட்பு அடைவீர்கள். இன்னைக்கு இன்னாசியார்ட்ட நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தேவைகளை எல்லாம் சொல்லுறோம், நம்முடைய கவலைகளை எல்லாம் கொட்டுகிறோம் என்று சொன்னால் அவர் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கை. ஏனென்றால் அவர் தன்னை அழைத்த கடவுளை நம்பினார். இன்று நாமும் அந்த கடவுளை நம்பிதான் இந்த கல்வாரி வழியை ஒப்பு கொடுக்கின்றோம், வேறு ஒன்றும் கிடையாது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய மறையுரைக்கு அடுத்ததாக வருவது என்ன? நம்பிக்கை அறிக்கை. நான் இந்த கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன், தூய ஆவியாரை நம்புகிறேன், அன்னை மரியாவை நம்புகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், தந்தையாம் இறைவனை நம்புகிறேன் என்று சொல்லி நமது நம்பிக்கையை அறிக்கை இடுகிற பொழுதெல்லாம் அந்த கடவுளுடைய ஆசி நமக்கு வந்து சேருகிறது என்பதுதான் உண்மை. எனவே தான் நாம் பார்க்கிறோம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:1 நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதிப்பாடுதான் நம்பிக்கை. ஆக அன்புக்குரியவர்களே, 2வதாக நமக்கு இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்னைக்கு அதுதான் இல்லை தெரியுமா? நம்ம எதையோ நம்புகிறோம். கையில் ஒரு கயிறு, காலில் ஒரு கயிறு, கழுத்தில் ஒரு கயிறு, இங்கே சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? போய் அங்கே உக்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டுட்டு வந்து கடைசியில் என்ன சொல்கிறோம்? எங்கே போயும் ஒன்றுமே நடக்கலை சாமி. எப்படி நடக்கும்? வந்து உட்கார வேண்டியது ஆண்டவருடைய ஆலயம், வந்து நாம் அமர்ந்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய இறை நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற இடம் என்ன? ஆண்டவருடைய பிரசன்னம். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 28:20 பார்க்கிறோம், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். வருகிற பொழுது நற்கருணை ஆலயத்தை பார்த்தேன், தொடர் பிரசன்னம். ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான பிரசன்னத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த நற்கருணையினுடைய உடனிருப்பு. அந்த நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதால் தான் புனித இன்னாசியார் மேலானவைகளை நாடுகின்ற ஒருவராக இன்று நம் புனிதராக விளங்குகிறார். இது 2வது சிந்தனை. 3வது, இறை உறவு நமக்கு இருக்கணும். கல்யாணம் ஆனவங்களாம் இருக்கிறீங்க, கல்யாணம் ஆண்ட அன்னைக்கு வலது கையை சேர்த்து பிடிச்சி என்ன சொன்னீங்க? ஏன் சாமி நல்ல நாள் பெரிய நாளும் அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? என்ன சொன்னீங்க? நாங்கள் எங்கே சாமி சொல்கிறோம்? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்ல தான் நாங்கள் சொல்கிறோம். அதுனா அந்த நேரத்தில் இந்த பிரமாணிக்கம் படும் பாருங்க, பாடு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமா, வாயிலே வராதுங்க. சொல்லியா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே பதற்றம். இப்படியாக தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அன்புக்குரியவர். அந்த உறவு வாழ்வு என்பது நாம் இந்த உலகிலே கடவுளுடைய முழுமையான ஆசிரை பெற்றுக்கொள்ளுகிற. இப்போ சாமியார் சிஸ்டர்லாம் வாக்குறுதி கொடுக்கலையா? எல்லாமே வாக்குறுதி கொடுத்தோம். இதோ வருகிறேன், உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். ஆக எல்லாருமே இந்த இறை உறவிலை நிலைத்திருக்கதான் கடவுள் விரும்புகிறார். யோவான் நற்செய்தியில 15ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள இறை வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். திராட்சை கொடி செடியோடு இணைந்திருந்தால் அன்றி நாம் கனி தர முடியாது. ஆக இன்னாசியார் அந்த இறைவனோடு கொண்டிருந்த உறவு இருக்கிறது அல்லவா, அந்த உறவு என்றுமே அழியாத நீடித்த நிலைத்த ஒரு உறவாக இருந்ததால் தான் இன்று நாம் அவரை உறவாக கொண்டாடுகிறோம். சில நேரங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்னாசியார் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டால் என் பக்கத்து வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னாசியார் யாரு? எங்கள் மாமா. கோயிலில் இருக்க இன்னாசியார் யார்யா? அவரும் எங்கள் மாமா தாங்க அப்படின்னு. ஏன் அந்த அளவு ஒரு உறவை நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் என்று சொன்னால், இந்த உறவு என்பது கடவுளோடு இருக்கும் பட்சத்தில் முழுமையான ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அன்புக்குரியவர்களே. கடைசியாக
இறை நம்பிக்கையும் இறை வார்த்தையும் இறை உறவை கடந்து புனித இன்னாசியார் கொண்டிருந்தது என்ன தெரியுமா? இயன்றளவு மற்றவர்களை கடவுளிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. நீங்க திருவிழா கொண்டாட போறீங்க, திருவிழாவோட கடைசி நாள் என்ன செய்வீங்க தெரியுமா? கால் பண்ணி எல்லாத்துக்கும் எங்கள் ஊரில் திருவிழா, நீங்களாம் வாங்க அப்படின்பீங்க. இன்னாசியார் திருவிழாக்கு வாங்க அப்படின்னு சொந்தக்காரவங்களாம் கூப்பிடுவீங்க, அப்படி தானே? திருவிழாவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது என்ன தெரியுமா? சப்பரம், அதுக்கப்புறம் சம்மந்தி வீடு, அதுக்கப்புறம் சரக்கு, அவ்வளோதான். இந்த 3 தான் இன்றைய திருவிழாவுடைய மையமாக இருக்குது. சம்பந்தி வீடு வரணும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குடியாக இருக்க வேண்டும், அதோடு இணைந்து என்ன செய்ய வேண்டும்? சப்பரம் இழுக்கணும். பிரியமானவர்களே, என்னை பொறுத்தவரையில் இந்த சப்பரத்தில் புனித இன்னாசியாரை வைத்து கொண்டாடுகிறோமே, அதற்கு முன்னதாக உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்தையும் அவரை வைத்து கொண்டாட வேண்டும். எனவேதான் சப்பரங்கள் தேர்கள் எல்லாம் எங்கே இழுக்கப்படுகிறது? ஆலயத்தை சுற்றி அல்ல. நாம் வசிக்கிற, வாழுகிற, நடமாடுகிற, நாம் தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற, விவசாயம் பண்ணுகிற அந்த வீதிகளில் வருகிறது என்று சொன்னால் எதற்கு கொண்டு வரப்படுகிறது என்றால், இன்னாசியார் நம்மோடு காலம் முழுவதும் பயணித்து பரிந்து பேசுகிறார் என்ற அந்த உள் உணர்வை நாம் உள்ளத்திலும் இல்லத்திலும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக தான் நாம் இந்த தேர் திருவிழாவை எடுக்கிறோம். எனவே சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் கடவுள் படைக்கிற பொழுது மேலானவைகளை நாடுவதற்கு படைத்தார். ஆனால் நாம் என்ன செய்து விட்டோம்? கீழாக இறங்கி நின்று கொண்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 19:10 பார்க்கிறோம், இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று வாசிக்கிறோம். இன்று நாம் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் கடவுள் நமக்கு கொடுத்து நம்ம என்ன செய்ய விரும்புகிறார்? உயர்த்த விரும்புகிறார், மேலானவற்றை தேட விரும்புகிறார், மேலான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள அவர் ஆசிக்கிறார், ஆசி வழங்குகிறார். அத்தகைய பிள்ளைகளாக இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, ஏசேக்கியேல் புத்தகத்தில் 36ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தையிலே, நான் உங்களுக்கு புதிய இதயத்தையும் அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என்ற வார்த்தை கேட்ப எப்படி இன்னாசியாருடைய மனதில் இருந்த இந்த உலக பற்றுகளெல்லாம் அகற்றப்பட்டு ஆண்டவர் மீதான பற்றும் அவர் மீதான உறவும் அவர் மீதான நம்பிக்கையும் துளிர்விட்டு எழுந்ததோ, அதுபோல இந்த இன்னாசியாருடைய திருவிழா நம் இதயத்தை தூய்மைப்படுத்தட்டும், தூய ஆவியால் நிரப்பட்டும். அப்போது புதிய இதயத்தோடு கடவுளை நம்மால் வரவேற்க முடியும். இத்தகைய நம்பிக்கையோடு எழுந்து நிற்போம், நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.